வணக்கம் மகளே. ஸோ வெளியில் வர்ற நபர்கள் கொடுக்கின்ற இன்டர்வியூ எல்லாமே இந்த மாயா, பூர்ணிமா, நிக்ஷனி, ஜோவிகா, இந்த புள்ளி கேங்கு, அதுக்கு மக்கள் அந்த கூட்டத்துக்கு நம்ம பல்லடி கொடுக்கறது, கழுவி ஊத்துறது அது வழக்கம்தான். ஆனால் இங்கே ஹைலைட் என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் இப்போ நேற்று விஷ்ணு கொடுத்தாரு இன்டர்வியூ. அதுக்கு முதல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூல் சுரேஷ், அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா ஆயுசு அவர்கள். ஸோ இப்படியான நபர்கள் எல்லாம் உண்மைகளை சொல்ல புள்ளி கேங்குக்கு மட்டும் இல்லைப்பா, என்ன சொல்லலாம், செருப்படி கமல்ஹாசன் அவர்களுக்கு தான் அவர் பண்ண அந்த பித்தலாட்டத்தோட முகமூடி கிழிக்கப்பட்டு கொண்டிருக்கு. சரிங்களா? ஸோ அர்ச்சனா மேம் அவர்கள் சொன்ன அந்த ஒரு பதில் இருக்கு பாருங்க. அந்த அந்த அவங்க எல்லா இன்டர்வியூலையும் பாருங்க, அந்த கொஸ்டின் வரைக்குள்ள அவங்களுடைய அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், பாடி லாங்குவேஜை பாருங்க, செம்மையா இருந்துச்சு. அவங்க சொன்ன பதில் வேற மாதிரி. ஸோ இந்த வீடியோவில் அதை அண்டர்லைன் பண்ணி அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல்லாக பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. சரிங்களா? ஓகே. அதாவது எல்லா இடத்துலையும் இன்னைக்கு அர்ச்சனா மேமோட இன்டர்வியூல கேட்கப்பட்டது என்ன அப்படின்னா, பிரதீப் அவர்கள் விடயத்துல என்ன இந்த இது, அதுக்கு உங்களுடைய இது என்ன அப்படின்னீங்க. பிக் பாஸ்ல போட்டு உமன் சேஃப்டின்றது என்ன, இது குழந்தை பிள்ளைத்தனம். அதாவது ஏண்டா 65 கேமரா இருக்கு, வீட்டுக்குள்ள இருக்க 23 பேரையும் பார்ப்பதற்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆட்கள் 3 ஷிஃப்டா பண்றாங்க. நீ என்னடா உமன் சேஃப்டி இப்படின்னு சொல்றியாடா அப்படின்ற மாதிரி அதை பற்றி சொன்னவர்களை நம்ம கேள்வி கேட்டால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி வேற ஸ்டைலில் அர்ச்சனா மேம் சொன்னாங்க. நான் எனக்கு ஏதாவது காய்ச்சல், இல்லை எனக்கு ஏலாது, இல்லை எனக்கு தலையடிக்குது அப்படின்னாலே அடுத்த செகண்ட் குரல் வரும், அர்ச்சனா என்ன ஏலாதா, வாங்க கான்வர்சேஷன் ரூமுக்கு அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரையும் மானிட்டர் பண்றதுக்கு ஆட்கள் இருக்கு. நம்ம அசைஞ்சா கூட அங்க பார்த்து கொண்டே இருப்பாங்க அப்படின்னு கேட்குள்ள இவங்க சொல்றதெல்லாம் என்ன இது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு பாருங்க. பதிலு வேற மாதிரி மக்களே. இந்த குணம், இந்த போல்ட்னஸ், இந்த தெளிவான சிந்தனை, இந்த உண்மை, அதுக்கு தான் 19 கோடி ஓட்டு. தமிழ் பிக் பாஸ் இல்ல, சவுத்தில் நடந்த பிக் பாஸ்ல சரித்திர சாதனை. இதுவரைக்கும் எந்த போட்டியாளருக்கும் 19 கோடி ஓட்டு போக இல்லை. அதே நேரத்தில் இன்னொரு விடயம் என்னன்னா, வைல்ட் கார்டு இன்ட்ரியா யாருமே மெயின் பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ணல. சரிங்களா? ஸோ ஒருத்தங்க உண்மையா இருந்தா அவங்கள மக்கள் எப்படி உயரத்தில் வைப்பாங்க என்பதற்கு அர்ச்சனா அவர்கள் சிறந்த உதாரணம். அவங்க சொன்ன பதில் இன்னைக்கு சொன்ன பதில் கண்டிப்பா மாயா பூர்ணிமா மட்டுமில்ல, கமல்ஹாசனுக்கு தான் தரமான ஒரு பதிலடி. ஏன்னா மாயா பூர்ணிமா எப்படி இந்த விடயத்தை கேவலமா ஒரு வன்மத்தின் உச்சத்தில் செய்தார்களோ, அதே போல கமல்ஹாசன் ஒரு ஈகோவின் உச்சத்திலையும் ஒரு ஃபேவரிசத்தின் உச்சத்திலையும் அவர் பண்ணார். அது மறக்க முடியாத உண்மை. கமல்ஹாசனோட சேர்த்துக்கிட்டு சேனலு எல்லாமே தான் ஒரு இந்த பெரிய ஒரு பாவத்தை பண்ணியிருக்காங்க. சரிங்களா? கடவுள் இருக்காரு. சரிங்களா? கடவுள் இருக்கு, அப்படியே தான் இப்போ உண்மைகள் வெளியில கொண்டிருக்கு. சரியா? ஸோ ஓகே. ஸோ அப்படி இருக்கக்குள்ள அர்ச்சனா மேம் அவர்கள் அந்த விடயத்தை சொல்லுவாங்க. இந்த உமன் சேஃப்டி விடயத்தில் கொடுத்தது தவறு, அதுக்கு அங்கே சான்ஸே இல்லை அப்படின்னு. சரிங்களா? அதாவது இப்போ நம்ம பிரதீப் பண்ணா அப்படி பண்ணல அப்படி என்பதற்கு நம்ம நிறைய விடயங்கள் பார்த்துருக்கோம். இந்த மாயா பூர்ணிமா போட்ட பிளான் அண்ட் மாயா பூர்ணிமா, நிக்ஷனே, ரவீனா, ஜோவியா, இவங்க தான் பிரதீப் பண்ணாக்கு இப்படி அவங்க என்னெல்லாம் பிரதீப் மேல பழி போட்டாங்களோ அதெல்லாம் பண்ணது அவங்க தான். சரிங்களா? ஆனா அர்ச்சனா அங்க அந்த பாயிண்ட கூட தொடல. அவங்க என்னன்னா அது இதெல்லாம் பார்க்கவே தேவையில்லை. பிரதீப் இப்படி பண்ணாரா அப்படி பண்ணாரா பார்க்கவே தேவையில்லை. எனக்கு தெரியும் அங்க நம்ம ஒரு மூச்சு விட்டா கூட, இல்ல தும்முனா கூட, நம்ம அசைஞ்சா கூட நம்ம என்ன பண்றோம் என்றதை பார்க்கறதுக்கு 24 மணி நேரமும் 23 பேரை பார்ப்பதற்கு 23 பேர் மாறி மாறி இருக்காங்க. சரியா? இது தவிர்த்து 65 கேமரா. அப்ப எப்படியா இதெல்லாம்? நான் ஒரு காய்ச்சல் அப்படின்னு கழுத்தில் கை வச்சாலே அர்ச்சனா என்னாச்சு அப்படின்னு உள்ளுக்குள்ள இருந்து குரல் வரும் அப்படின்றாங்க. அப்ப இவங்க சொன்னதெல்லாம் பிரதீப் பண்ண எங்க எப்படி லொஜிக்கு? ஸோ அந்த அந்த அர்ச்சனா அவர்கள் அன்று கமல்ஹாசன் பிரதீப் அவர்களுக்கு ரெட் கார்டை தூக்குங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். அவங்க நான் பிரதீப் ப்ரோட்ட இதெல்லாம் ஃபீல் பண்ணல, அவர்கிட்ட நான் ஐ ஃபீல் சேவ் வித் பிரதீப் ப்ரோ அப்படின்னு பிரதீப் பண்ணா அவர்கள் பக்கம் அவங்க நின்னாங்கல்ல.
அதை விட டபுள் மடங்கு வேற லெவலில் இன்னைக்கு அவங்க கொடுத்த பதில் வேற மாதிரி இருந்துச்சு. தலைவி வேற மாதிரி மக்களே, சரிங்களா? இதனால் தான் அர்ச்சனா மேம் அவர்கள் அவ்வளோ பேர் கொண்டாடுறாங்க. இந்த தெளிவுக்கும் இந்த தைரியத்துக்கும், சரிங்களா, இந்த நேர்மைக்கும் வேற மாதிரி. ஸோ ஓகே மக்களே, இது ஒரு பக்கம் இருக்க. இப்போ பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொடுமையை நடத்தைக்குள்ள ஒரு விடயம் சொல்லியிருப்பாரு. மேஜாரிட்டி ஆஃப் த பீப்புளா இன்னும் இதன்னே இதோ சரியா. சரி, இப்போ வந்து ரெட் கார்டு கொடுத்த நபர்களில் பல பேர், ஆயுசு, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணு, பிராவோ, ஸோ இவங்க எல்லாமே வந்து ரெட் கார்டை கொடுக்கல. ஸோ இப்போ 7-9 பேருக்கு கிட்ட வந்து ரெட் கார்டு கொடுக்கல, 7 பேர் என்ன தான் ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க. அப்போ மேஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து ரெட் கார்டு கொடுத்தது தப்பு அப்படின்றாங்க, நாங்கள் கொடுத்ததை திரும்ப எடுத்துக்கிறோம் அப்படின்றாங்க. அப்போ கமல்ஹாசன் இப்போ அவருடைய ஒரு சொன்னார்ல, மேஜாரிட்டி படித்தான் நான் போனேன்னு. இப்போ இதுக்காக என்ன அப்போ பதில் சொல்ல போறீங்க கமல்ஹாசன் உலக மக்கள் கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து கமல்ஹாசனோட முகத்திலே கிழிக்கப்பட்டு கொண்டிருக்கு, சரிங்களா? பெரியவர்கள் சொன்னது போல உண்மையா சொல்றவனுக்கு, உண்மையின்படி நடப்பவனுக்கு எதையும் மாற்றவோ இல்லை எதை பற்றி நினைச்சு பயப்படவோ தேவையில்லை. ஆனா ஒரு பொய்யா போலியா அநியாயங்களா பண்ற நபர்களுக்கு தினம் தினம் வந்து என்ன பிளவிட்டோம், என்னத்தை மாற்றணும் அப்படின்னு துடிச்சுக்கிட்டே இருப்பான். அப்படின்ற மாதிரி கமல்ஹாசனுக்கு, புள்ளிகேங்குக்கு மட்டுமில்லை, கமல்ஹாசனுக்கும் இது வந்து ஒரு பெரியதொரு அழுக்கு தான், சரிங்களா? இவ்வளவு பெரிய ஒரு கொடுமை இவர் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு கண்டிப்பாக கர்மா வேற லெவலில் விளையாடும். அதில் எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு மக்களே, சரிங்களா? ஸோ ஓகே மக்களே, இது வந்து தலைவி அர்ச்சனா மேம் அவர்கள் பிரதீப் அண்ணா பக்கம் நின்று பிரதீப் அவர்களாக குரல் கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்டர்வியூவில் வந்து ஃபேவரட் பிளேயர், ஸ்ட்ராங் பிளேயர் யார் அப்படின்னு கேட்ட கேள்விகளுக்கு பிரதீப் ப்ரோ, பிரதீப்போட ஆட்டம் எனக்கு பிடிக்கும், பிரதீப் அவர்கள் இருந்திருக்கணும் என்றதான் என்னுடைய விருப்பம், பிரதீப் அவர்கள் வந்து எனக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி தந்தாங்க, அது மட்டும் இல்லாமல் எனக்கு கான்ஃபிடென்ட் தந்தாரு அப்படின்ற மாதிரி பிரதீப் அண்ணா அவர்களை புகழ்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா மேம் அவர்கள் சொன்ன இன்னொரு விடயம் எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா, அந்த உமன் சேஃப்டி விடயம் பிரதீப் அண்ணா அவர்கள் மீது மட்டுமில்லை, பிரதீப் அவர்களிடத்துல வேற யார் இருந்தாலும் நான் வந்து ரெட் கார்டை தூக்கி இருக்க மாட்டேன், அவங்களுக்காக என்னுடைய குரலை நான் கொடுத்திருப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிச்சு பாருங்க. சபாஷ் விஜய் அர்ச்சனா, சரிங்களா? எண்ணம் போல வாழ்க்கை, அவங்களுடைய நல்ல எண்ணத்துக்கு தான் வெற்றிகள் அவங்களை தேடி வந்து கொண்டிருக்கு, சரிங்களா? ஸோ ஓகே மக்களை, இது பிரதீப் அண்ணா அவர்கள் பக்கம் இருக்கின்ற நியாயங்கள், உண்மைகள் தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டிருக்கு. புள்ளி கேங்ஸ் பண்ண வேலைகள் தொடர்ந்து வெளிச்சம் போட்டு காமிக்கப்பட்டு கொண்டிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் அர்ச்சனா மேம் அவர்களுடைய வீடியோக்கள், நேற்று விஷ்ணு அவர்கள் பேசின வீடியோக்கள் பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மக்களின் சக்திக்கு முன்னுக்கு எந்த சக்தியும் வெளிப்படாது, சரிங்களா? உண்மை வெல்லும், கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். நன்றி.